போகிறோமுங்க. புளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளி சாதம் செய்யறதுக்குங்க முதல்ல பொடியை வறுத்து அரைச்சிக்கலாமுங்க. அதுக்கு தேவையானதுங்க கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூனு, உளுந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க, வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க, ஜீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. இந்த 4ஐயும் வறுத்துக்கலாமுங்க. எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துக்க வேணுமுங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் இந்த 4மே நல்லா வறுபட்டுருச்சு. தீஞ்சு போகாமல் கரெக்டாக வறுத்துக்க வேணுமுங்க. இது ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாமுங்க. ஆறிடுச்சுங்க. இப்போ இது மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாமுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடியை அரைச்சிக்கலாமுங்க. பாருங்கள், நான் 3 பேர் தேவையான அளவு சாப்பாடு செஞ்சுருக்கேனுங்க. சூடாக இருக்குதுங்க சாப்பாடு. சூடான சாப்பாட்டில் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாமுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாமுங்க. ஒரு கலர் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாமுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணுங்க. நீங்கள் என்னென்ன வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றுறோங்க. புளி சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்க வேணுமுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ 4 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோங்க, அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோமுங்க, அதையும் போட்டுக்கலாம். 6 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறோமுங்க, அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா வதக்கலாமுங்க. வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. பாருங்க, ஒரு பெரிய எலுமிச்சை பழத்து சைஸுக்கு புளி எடுத்துருக்குறோமுங்க. எடுத்து நான் நல்லா கெட்டியாக புளியை கரைச்சி வச்சுருக்குறோங்க, அதையும் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ரொம்ப தண்ணியாட்ட கரைக்கூடாதுங்க, கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்க வேணுமுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமுங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டுமுங்க. நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கொதிக்கணுமுங்க. பாருங்கள், இந்த அளவு புளி நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கிளறிக்க வேணுமுங்க. நல்லா புளிச்செடி நல்லா கெட்டியாயிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை கொட்டிக்கலாமுங்க. பொடியை கொட்டி நல்லா கிளறிக்கலாமுங்க.
அவ்வளோதாங்க. பொடியை கொட்டி ஒரு கலரில் நம்ம வந்து இப்போ எடுத்து சாப்பாட்டில் போட்டு கிளறிக்கலாமுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாமுங்க. புளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து புளி வந்து இது சாப்பாடு கிளறிட்டுங்க. புளி கெட்டியான புளி மிச்சமாயிருச்சுன்னா நீங்கள் அதை ஒரு பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 4 நாள் கழிச்சு கூட மறுபடியும் வெறும் சாதம் செஞ்சு சாப்பாட்டை போட்டு கிளறிக்கலாமுங்க. வேஸ்ட் ஆகாதுங்க. பாருங்க, புளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.